ஒரு கொய்யா பழ வியாபாரி கூட நிறைய கொய்யா பழங்களை தலையில வச்சுக்கிட்டு போறாரு. அவருக்கு தெரியாம 3 கொய்யா பழம் கூடையிலிருந்து கீழே விடுது. இதை பார்த்து அக்காவும் தங்கச்சியும் ஓடோடி போய் அதை எடுக்கிறாங்க. அக்கா சொல்றா, வா அந்த பெரியவர்கிட்ட இதை கொடுத்துட்டு வருவோம் பாவம் அப்படின்னு சொன்னதும், நாம ஏன் கொடுக்கணும், நாம தானே பிறக்கணும், இது நம்மளது, நாம சாப்பிடுவோம் அப்படின்னு 2 பேரும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வியாபாரி முதலாளி கிட்ட போய் சொல்றாரு, இன்னைக்குன்னு பார்த்து வியாபாரமே ஆகல, கவலையா இருக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த முதலாளி அந்த கூடைய வாங்கி நிறுத்து பாக்குறாரு. 5 கிலோ கொய்யாப்பழம் வாங்கிட்ட தந்த, இப்போ கம்மி ஆகுது, பொய் சொல்றியா இல்ல திருடிட்டியா இல்ல சாப்பிட்டுட்டியா அப்படின்னு உரத்த குரல்ல கேட்கிறாரு. அவனோட கண்கள் அப்படியே கலங்குது. முதலாளி சொல்றாரு, இனிமே உன் மேல நம்பிக்கை இல்லை, உன் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை, நீ இனிமே வேலைக்கு வராத, போயிடு அப்படின்னு வேலையை விட்டு துரத்திடுறாரு. அவரும் கலங்கிய கண்ணோட கண்ணீர் சிந்திக்கிட்டு கிளம்புறாரு அந்த வியாபாரி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அக்காவும் தங்கச்சும் ஓடோடி அந்த முதலாளி கிட்ட வந்து சொல்றாங்க, அவருக்கு தெரியாதனமா கொய்யாப்பழம் 3 விழுந்துடுச்சு, அது நாம தான் எடுத்து சாப்பிட்டோம், இதாங்க அதுக்கான பணம் அப்படின்னு அந்த தங்கச்சி கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும். அந்த அக்கா இந்த தங்கச்சியை பார்த்து கேட்கிறா, நீ எதுக்கு வீணா தவற ஒத்துக்காமலே இருந்திருக்கலாமே, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு கேட்டதும் அந்த தங்கச்சி அந்த அக்காவை பார்த்து சொல்லிச்சான், நாம ஒரு நிமிஷம் சுவைக்கிற அந்த டேஸ்ட்னால ஒருத்தரோட வாழ்க்கை சீரடைகிறத பார்த்துட்டும் நாம சும்மா இருந்தா நாம வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை, இனிமே நான் இந்த தப்பை என் வாழ்நாளில் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான்.